என் அன்பான வணக்கம். நான் பூரணி. இன்றைய நிகழ்வின் பொறுப்பாளர் நான். ஆதி இருமொழி சொல்வேந்தர் மன்றத்தின் சார்பில் உங்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். இந்த கூட்டத்தை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைக்க நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இது மன்றத்தின் 23வது கூட்டமாகும். இம்மன்றத்திற்கான சில பண்பாடுகள் உள்ளன. நிகழ்வின் இறுதி வரை அவற்றை பின்பற்றுதல் சால சிறந்தது. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் மோகப்படும். உங்களுடைய கைபேசிகளை நிசப்த நிலையிலோ அல்லது அடைத்து விடுங்கள். அரசியல், பாலியல் அல்லது சமயம் பற்றி பேசும் பொழுது மற்றவர்களின் மனது புண்படாமல் பேசவும். பேச்சாளர்கள் பேசி துவங்கும் முன்னரும் பேசி முடித்த பின்னரும் பலத்த கரவோசை எழுப்பி அவர்களை ஊக்கமளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இப்பொழுது வரவேற்புரையை வழங்க நம் மன்ற தலைவி சொல்வேந்தர் வாசுகி மாணிக்கம் அவர்களை வரவேற்கின்றேன். தமிழ் வாழ்க, தமிழ் தந்த தாய் வாழ்க. என்னை தமிழுக்காக வளர்த்துவிட்ட இந்த ஆதி இருமொழி சொல்வேந்தர் வாழ்க. உங்கள் அனைவரையும் வருக வருக என இந்த ஆதி இருவேந்தர் சொல்வேந்தர் மன்றத்திற்கு வரவேற்கின்றேன். முதலில் என்னை தலைவியாக தேர்ந்தெடுத்ததற்காக உங்கள் அனைவருக்கும் என் இரு கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வணங்குகின்றேன். இன்றைய சொல் ஒற்றுமை. கருப்பொருள் தனிமரம் தோப்பாகாது. இது இந்த ஆதி மொழிக்கு சிறந்த ஒரு சொல்லும் கருப்பொருளும் ஆகும். முதலில் தனிமரமாக இருந்த பிரான்சிஸ் வசந்தி அவர்கள்தான் இந்த ஆதி இருவேந்தர் சொல்வேந்தர் மன்றத்தை அங்காங்கே விதைகளை நட்டு தென்னை மரங்களை நட்டு ஒரு தோப்பாக ஆக்கினார். உங்கள் அனைவரின் ஒற்றுமையால் தான் இந்த மரம், இந்த தோப்பு பலரின் கண்ணுக்கு பூத்து குலுங்கும் தோப்பாக காட்சி அளிக்கின்றன. பலர் இப்பொழுது வரலாமா, தோப்பினுள் செல்லலாமா, தேங்காய் பறிக்கலாமா என்று பலவாறு எண்ணுகிறார்கள். தென்னை மரம் மனிஷாவில் மட்டுமல்ல, இந்த தோப்பு உலகளவிலும் பலரால் பேசப்படும் ஆதி இருமொழி சொல்வேந்தர் தோப்பாக திகழ்கின்றது என்பதை சொல்வதில் நான் மிகவும் பெருமைப்படுகின்றேன். அந்த பெருமை உங்கள் அனைவரையும் வந்து சேரும். இதற்கு காரணம் ஒற்றுமை. ஒற்றுமை சொல்லில் மை என்று இருக்கிறது ஒரு எழுத்து. மை என்றால் கண்ணுக்கு பெண்களிடம் மை. அந்த மை எதற்காக இடுவார்கள்? தவறு. கண்ணில் எந்த தூசியும் போய் ஒட்டி கொள்ளாமல் இருப்பதற்காக மை அணிவார்கள். காரணம், அங்காங்கே நம் காட்டில் தெரியும் மை வந்து அந்த தூசிகள் வந்து கண் மயில் ஒட்டி கொள்ளுமா, அது கண்ணுக்குள் செல்லாமல் இருப்பது. அப்படி தூசோ நல்லதோ கெட்டதோ எல்லாத்தையும் ஒற்றுமையா ஒரு மைக்குள் ஈர்த்து இழுக்கும் ஒற்றுமை என்ற அந்த சொல்லுக்கு எவ்வளவு மகிமை இருக்கிறது. ஒற்றுமை, மையாக எல்லோரையும் எங்கிருப்பவர்களையும் ஈர்த்து ஒட்டிக்கொள்ள வைப்பது. நாம் அனைவரும் ஏதோ ஒரு சூழ்நிலையால், ஏதோ ஒரு ஈர்ப்பால் அனைவரும் ஒன்றோடு ஒன்று ஒட்டி இருக்கிறோம். உண்மை அல்லவா? இந்த ஒற்றுமை மேலோங்க வேண்டும். நாம் ஆதி இருமொழி சொல்கின்ற மன்றம் மென்மேலும் வளர்ந்து நல்ல ஒரு மன்றமாக மற்றவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்பது எனது ஆவா. இதை நாம் அனைவரும் கடைபிடிப்போம் என்று நம்பி உங்களிடம் 7 டிசிபி புள்ளிகளை பெற்று செலக்ட் டிஸ்ட்ரிக்ட் கிளப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளோம். இது நம் மன்றத்துக்கு கிடைத்த பெரிய வெற்றி. இதற்காக சொல்வேந்தர் வரலாற்றிலே 8 மாத குழந்தையான ஒரு மன்றம் இப்படி ஒரு